இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா அவரைக்காய் முட்டை பொடி மாஸ். அதாவது முட்டை பொடி மாஸ் சொல்லலாம், பொரியல் சொல்லலாம், இல்லை வதக்கல் சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான் அந்த ரெசிபி. இங்கே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணியிருப்போம். அதோட முட்டையை போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். அந்த தக்காளி குக் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்முறையை பார்க்கலாம். அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 100 கிராம், முட்டை 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், தக்காளி 1 நம்பர், மிளகு சீரகம் தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அவரைக்காவை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த அவரைக்காய் வந்து நம்ம பொரியல் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பக்கத்தில் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், காம்பு எடுத்து. இவ்வளோதான் விஷயம். இது 2 விதமாக நம்ம சமைக்கலாம். ஒன்று, இட்லி சட்டியில் போட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இதில் போட்டு டாஸ் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக பேனில் டாஸ் பண்ணலாம். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. இட்லி சட்டியில் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் இருக்கும். இதே வந்து நம்ம மசாலா வதக்கிற பக்கம் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதை எதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு மட்டும் தான் போட போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. எதுக்காக தக்காளி போடுறோன்னா, அந்த அவரைக்காய் கூட ஏதோ ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த காரத்துக்கு மிளகு சீரகம் சேர்க்கும் போது. அதனால் நம்ம தக்காளியும் நம்ம சேர்க்குறோம். இதான் விஷயம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறேன், கடுகு போடுறேன். கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். எப்படி அவரைக்காய் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப பொடிசாக கூட கட் பண்ண வேண்டியதில்லை, நீட்டோட கட் பண்ணலாம். சரிங்களா. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரதில்ல. இந்த இடத்துல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தை குக் பண்ண அவசரம்லாம் இல்லை, சும்மா பேனில் அப்படியே டாஸ் பண்ணுறேன். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஜஸ்ட் இப்படி டாஸ் பண்ணுறீங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நாள் குக் பண்ண அவசியம் இல்லை, இந்த அவரைக்காவை சேர்த்து போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன்றா வெந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உப்பு, மஞ்சத்தூள், இந்த வெங்காயம், தக்காளி டுகெதராக வந்து நம்ம குக் பண்ணுறோம். இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி இல்லாமல் மூடி போடாது. அப்படி போட்டால் காய் என்னன்னா அந்த எண்ணெயிலே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்படி தண்ணி ஊற்றிட்டு அந்த காய் வேகன்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டாச்சு. இந்த மூடி போட்ட பிறகு இந்த காயை வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் முட்டையை போட்டு பிரட்ட போகிறோம். இந்த காய் முழுமையாக 100% வைக்கணும். சில இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த காய் வந்து ஒரு 80% வெந்த பிறகு தான் இந்த பொருளை சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே அப்படி வேலை இல்லை. முழுசாக வெந்த பிறகு தான் அந்த முட்டையை போட போகிறோம். ஏங்கன்னா முட்டை வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்காது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 10% வேகாமல் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது. இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். ஓரளவுக்குல நல்லா முழுமையாக வெந்திருக்கு. இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த வெங்காயம், அந்த தக்காளி, இந்த அவரைக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங் எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். இதான் விஷயம். இதுவே வந்து தனித்தனியாக வதக்கிட்டு நீங்கள் பண்ணினா அந்த தக்காளி வெங்காயம் முழுசாக தெரியாது. சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா. இதுக்கு பிறகு இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த பேனில் இப்படி டாஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டை போட்ட பிறகு திருப்பி கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பொடி மசாலா, அதாவது மிளகு, சீரகம் 2த்தையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு
பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக போடுங்க. போட்ட பிறகு பேனில் இப்படி டாஸ் பண்ணுறோம். அந்த முட்டை, அதுக்கப்புறம் அந்த மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி கண்டினியூவாக இப்படி மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த எக்கு வந்து நம்ம என்னன்னா அந்த அவரைக்கோட சேர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா என்னன்னா அந்த மஞ்சக்கரு வந்து ஒரே இடத்துல வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். நின்னா ஒரு சைடு மஞ்சக்கரு இருக்கும், ஒரு சைடு வெள்ளைக்கரு இருக்கும். அப்படி தான் நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட் எடுத்து வந்து இப்படி பேனில் இப்படி டாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிள் ஈஸி ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜிம்முக்கு போகிறேன், நல்லா என்னோடய உடம்பு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பேனில் இப்படி டாஸ் பண்ணுறதுக்கு போல் அவரைக்காவை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த வெங்காயத்தக்காளி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்டோம் ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்ணும். அதாவது இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு தான் அதில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அதுவே வந்து நீங்கள் வதக்கியோ இல்லை வேக வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம டெய்லியும் இப்படி சாப்பிட்டு தான் பழகிட்டோம். அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இந்த ரெடியான இந்த அவரைக்காய் முட்டை ப்ரிப்ரேஷனை அப்படி எடுத்து சர்வ் பண்ணுறேன். இதெல்லாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. கண்ணை மூடிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் இந்த அளவுக்கு காயும் ஒரு முட்டை எடுத்தோம்னாலே போதும். ரைஸு சாப்பிட மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ரைஸ் தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். எப்படி ரைஸை அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதில்ல, காய் நிறைய எடுக்கிறதில்ல. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி குட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரைக்காய் வச்சு ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபி, அதுவும் ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் நம்ம நாக்குக்கு பிடிக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care. Thank you so much.